ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. தேரிழந்தூருங்கிற சிவாலயத்துல மேற்கு பார்த்த சிவாலயம், சுவாமியும் அம்பாலும் நேருக்கு நேர இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம். ஜெகன்மாதா பசு வடிவத்தோட இங்க வந்து சுவாமியை பூஜை பண்ண சிவாலயம் இது. அகஸ்தியர் சிவ பூஜை பண்றத ஊர்த்வரதன் அப்படிங்கிற ஒரு மகாராஜா ஆகாத மார்க்கமா போகிறத அந்த ரதத்தினுடைய நிழல் கீழப்படும் போது அகஸ்தியர் பார்க்க அவனுடைய தேர் அழுந்திய காரணத்தால தேரிழந்தூர்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். இங்க அம்பாள் சுவாமிய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான கோலத்தோடய இருக்க. ரெண்டு சுவாமி பார்க்கலாம், கிழக்கு பார்த்து ஒரு மூர்த்தியும் இருக்கார் தனியா. இதை தவிர ரொம்ப அபூர்வமான ஒரு சிவாலயம். 6வது நாள் நமக்கு இது. 6வது நாள்ல இன்னும் சில கோவில்களோட இந்த யாத்திரை நமக்கு சம்பூர்ணமாறுது. யாத்திரை துவங்கினதுல இருந்து பார்த்தோம்னா கோவில்களை ரத்தன கச்சிதமான கோவில்கள். திருநாகேஸ்வரத்துல ஆரம்பிச்சோம். நாகேஸ்வர சுவாமி, 2 அம்பாள், பெரியணி அம்பாள் அப்படின்னு ஒரு அம்பாலும், சச்சாமர ரமாபாணி சவ்யதக்ஷண சேவிதான்னு ஜெகன்மாதா லலிதா திரிபுர சுந்தரியாக இன்னொரு அம்பாலும், அதற்கு அடுத்தபடியா தென்னலக்குடிங்கிற திருநீலக்குடி. திருநீலக்குடியில அம்பாள் பூஜை பண்ணிருக்கா. எண்ணெய் சாத்தினா சுவாமி மேல எண்ணெய் இறங்கிட்டே இருக்கும். அப்படி எண்ணெய் இறங்கிட்டே இருக்கும் சுவாமி மேல. திருநீலக்குடிய தரிசனம் பண்ணி 2 அம்பாள் அப்படியே தரிசனம் பண்ணி, அங்கேயும் 2 அம்பாள் அப்படியே ஒரு பிரதட்சணம் பண்ணி ஆடுதுறை, தென்குரங்காடுதுறை. தென்குரங்காடுதுறைனா வடகுரங்காடுதுறைன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? வடகுரங்காடுதுறை வாலி பூஜை பண்ண கஷேத்திரம், தென்குரங்காடுதுறை சுக்ரீவன் பூஜை பண்ண சிவக்ஷேத்திரம். அப்புறமா மத்தியார்ஜுனம் மகாலிங்க சுவாமி. மத்தியார்ஜுனம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷம். அந்த மத்தியார்ஜுனத்துல பிருகத் சுந்தர குஜாம்பிகை, பெருநலமாமுலை நாயகி அம்பாள், சுவாமி மகாலிங்க சுவாமி. திருவைகள் மாடக்கோவில், கோச்சங்க சோழன் கட்டின மாடக்கோவில் பூமியிலேயே இருக்கு. ரொம்ப அழகா இருக்குது. சுவாமியினுடைய வலது பக்கம் அம்பாள் இருக்கா. திருவைகள்ல இருந்து கோனேரி ராஜபுரம், லோகத்திலே பிரம்மாண்டமான ஒரு பெரிய நடராஜரை பார்க்கலாம். கோனேரி ராஜபுரமும் இந்த கோவில் மாதிரி சுவாமி அம்பாலும் கிழக்கையும் மேற்கையும் இருக்க மாதிரி இருக்கும். சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப விசேஷமான சுப்பிரமணிய சுவாமி. பார்த்துட்டே இருக்கலாம். கோனேரி ராஜபுரத்தை விட்டு நம்ம திருப்பி நம்ம வெளியில வர முடியாது. திருநலம் அப்படின்னு ஒரு பேரு. அப்புறமா திருக்கோழம்பியம். கோழம்பியம் அம்பாளுடைய கால் குழம்பு பட்டது, அதனாலேயே திருக்கோழம்பியம்னதுக்கு பேரு. திருக்கோழம்பியத்துல இருந்துன்னா திருவாவடுதுறை. திருவாவடுதுறையில பிராகாரத்துல திருமூலருடைய ஜீவசமாதி. சுவாமி சூக்ஷ்மமான வடிவம். முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பிரத்யட்சம். முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர் மாதிரியே சுவாமிய பார்த்து அனுபவிச்ச ஒரு திவ்ய கஷேத்திரம். இப்படி முதல் நாள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சுவாமி தரிசனத்தோட திதீய தினம் 2வது நாள் திருநறையூர் சித்தீஸ்வரம். திருநறையூர் சித்தீஸ்வரமும் அதே மாதிரி சுவாமி அம்பாள் பார்க்கிற மாதிரியான ஒரு சன்னதி. திருநறையூர் சித்தீஸ்வரத்திலேருந்து அங்கிருந்து கிளம்பினா திருச்சேரை ருணவிமோச்சன பெருமான், ரொம்ப அழகா சார பரமேஸ்வரர் சுவாமி. திருநாளூர் மயானம், 5 மயானத்துல ஒரு மயானம். பிராச்சீனமான கோவில், எல்லாம் அழிந்த பிற்பாடு மிச்சம் இருக்கக்கூடியது மகா ஸ்மசானேன்னு அந்த இடம். குடவாசல், கும்பகோண நட்சத்திரத்தை ஒட்டி குடமானது விழுந்து ரொம்ப அழகா சுவாமி ரொம்ப உயரக்க கட்டுமலை அமைப்போட மலையில ஏறி போய் சுவாமியை பார்க்கிற மாதிரியான கோணேஸ்வரருங்கிற திருநாமத்தோட குடிகொண்டு அருள் பாலிக்கிறது. தலையாலங்காடு சுவாமியே நர்தன வடிவத்தோட இருக்கார், நர்தனபுரீஸ்வரர். பெருவேலூர், மணக்கால் ஐயம்பேட்டைன்னு சொல்றது, அத ரொம்ப அழகா சொல்றது அந்த பக்கம். அந்த க்ஷேத்திரத்துல
அபிமுகேஸ்வரர் சுவாமிக்கு பேரு. அப்படியே பார்த்தோம்னா ஆண்டான் கோவில், ஆண்டாங்கோவில் ருது பரிகார ஸ்தலம். இது வாசலையே திரிசூல கங்கை ஸ்தல தீர்த்தம். உள்ளுக்குள்ளேயே சுவாமி பார்க்கிறோம். ஆண்டவனே அப்படின்னு தலை வெட்டுப்பட்டு கீழே விழுந்த நிலையில சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்லி சுவாமியை வணங்கி வழிபட்ட கடுவாய்க்கரை புத்தூருங்கிற திருநாமம் கொண்ட ஒரு உன்னத சிவாலயம் திருப்பந்துறை. சுவாமி மலையில இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை சூக்ஷ்ம வடிவமா தண்டாயுதபாணியோட உச்சி குடுமியோட சிவானந்தேஸ்வரர் மங்கள நாயகியாக நமக்கு அனுகிரகம் பண்றார். கருவேலி சங்காபிஷேகம் கார்த்திகை சோமவாரம் அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாம். சகல விதமான ஆபரணங்களை தானே தன்னுடைய திருமேனி முழுக்க சாத்தின் இருக்கக்கூடிய சர்வாலங்கார ரூபிணியாக இருக்கக்கூடிய ஜெகன்மாதா சுவாமி பார்த்தோம்னா பிறப்பே கிடையாது, பிறப்பும் இறப்பும் மற்ற பெருமான் அப்படின்னு கருவெளியில சுவாமியினுடைய ஒரு அற்புதமான அடுத்த ஜென்மா இல்லாத ஒரு சுவாமி தரிசனம் நமக்கு. இப்படி 2வது நாள் நமக்கு சம்பூர்ணம். 3வது நாள் திருக்கொட்டாரம் ஐராவதீஸ்வரர். ஐராவதம் தேவேந்திரனுடைய வாகனம். தேவலோகத்திலிருந்து கங்கையை எடுத்துட்டு வந்து தன்னுடைய துதிக்கையினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அங்கிருந்து இங்கு ஒரு கோடு கிழித்த காரணத்தால் கொட்டாரம் என பெயர் பெற்ற திருக்கொட்டாரம். திருநள்ளாறு ராஜகோபுரத்தினுடைய வாசல்லையே நலபகவான் பூஜித்த நலபகவானை பீடித்திருந்த சனைச்சர பகவான் இருக்கக்கூடிய சன்னதி உள்ள தர்பாரண்யேஸ்வரர் பிராணாம்பிகை போகமார்த்த பூன்முலையார். தருமபுரம் யாழ்மூரிநாதர். எத்தனை அழகு அந்த சன்னதி. 63 திருநீலகண்ட யாழ்ப்பாணரோட சம்பந்தப்பட்டு ஞானசம்பந்தரோட சுவாமி யாழ முறித்து ஞானசம்பந்தருடைய பாட்டை பாடிய காரணார். திருத்தெலிச்சேரி சுவாமியே வந்து விதவிதைக்கிறார். திருத்தெலிச்சேரினா உடனே சுவாமியை நீ பார்க்க முடியாது, அவசரப்படாத, ஆனா தரிசனம் தருவேன், பொறுமை வேணும். திருவேட்டக்குடி சுந்தரேசர் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் அளித்த மூர்த்தி. திருக்கடவூர் வீரட்டம். திருக்கடவூர் வீரட்டத்துக்கு முன்னாடி திருக்கடவூர் மயானம். மயான பாக்குறோம், திருக்கடவூர் வீரட்டம் பாக்குறோம். யாருக்கு ஊர்? ஆக்கூர். சுவாமியோ 1000ல் ஒருவன். அழகான ஒரு திருவடிவம். கோச்சங்க சோழனுக்கு ஏற்பட்ட குன்ம வியாதி நிவர்த்தியாகி தானே கோவில் கட்டி சுயம்புவாக பூமியிலே இருந்து வெளியே வந்த காரணத்தால் தான் தோன்றீஸ்வரருங்கிற திருநாமத்தோட கூட அழகான ஒரு 3 நாட்கள் முடிவடைந்து 4வது நாள் மேலப்பெரும்பள்ளம். மேலப்பெரும்பள்ளம்னா காவேரி அங்கதான் உத்பவம். காவேரி அந்த இடத்து திருப்பி சமுத்திரராஜனோட போய் சேரக்கூடிய இடம். ஹேரண்ட மகரிஷிக்கு சன்னதி, மகா கணபதிக்கு சன்னதி. உள்ளுக்குள் அழகான வீணாதர பிட்சாடன மூர்த்தி பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அழகிய திருவுரு. திருமால் சங்காயுதம் அருளி பெற்ற, சங்காயுதம் கேட்டுப்பெற்ற சங்காரண்யம் என்கின்ற அழகான திரு தலைச்சங்காடு. திருநனிப்பள்ளி ஞானசம்பந்தருடைய தாயார் பகவதி அம்மை பிறந்த ஊர். திருநனிப்பள்ளி நற்றுணை அப்பர் சுவாமி பேர் நமக்கு துணையாகவே வருவார். பிராகாரத்துல ரொம்ப அழகிய அகஸ்தியர், அழகிய கணபதி. திருப்பரிகளூர் தக்ஷசம்ஹார ஸ்தலம் வீரட்டேஸ்வரர். செம்பொனார் கோவில். செம்பொனார் கோவில்னா செம்பொனார் கோவில் தான். எல்லாமே பொன்னால் ஆக்கப்பட்ட திருமேனி. உமைக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்த இடம் திருவிலநகர். விழா செடிகள் எல்லாம் கூடியிருந்த ஒரு புண்ணிய பூமி. அருள்வித்தன் என்கின்ற நித்தம் கோவிலுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுபவன் புஷ்ப கூடை நதியிலே அடித்து செல்லப்பட்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும் சமயத்திலே அவனுக்காக அருள் புரிந்த காரணத்தினாலே துறை காட்டும் வள்ளலாக அங்கே நமக்கு அருள் புரியக்கூடிய இடமாக அமைகிறது. விற்குடி ஜலந்தாசுர சம்ஹார ஸ்தலம். அது ஜலந்தாசுரன் திருமாலிடத்திலே பெறப்பட்ட சக்கராயுதத்தை கையிலே ஏந்தியும் சிவபெருமானிடத்தில் அடைக்கலமாகியும் சிவபெருமானை அவனை சம்மரித்த வீரட்ட தலம் வீரட்டேஸ்வரர். கரவீரம் கரபுரநாதர். கரவீரம்னா அரளிச்செடி. அரளிச்செடி ஸ்தல விருட்சம். அந்த அரளிச்செடி கௌதம மகரிஷியாக இன்று வரையிலே இருப்பதாக ஐதீகம். ஸ்ரீ வாஞ்சையாக மகாவிஷ்ணுவனுடைய கரத்தை பற்றுவதற்காக தபஸ் செய்த புண்ணிய பூமி திருவாஞ்சியம் எனும் ஸ்ரீவாஞ்சியம். வெற்றிகரமா கிட்டத்தட்ட 4வது நாள் 5வது நாள் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர்.
திருச்சிறுகுடி சூக்ஷ்மபுரீஸ்வரர், அன்னியூர் ஆபத் சகாயேஸ்வரர், அன்னியூர் அக்னிபுரீஸ்வரர், திருவீழிமிழலை வீழிநாதர் நேத்ரார்ப்பணேஸ்வரர், நன்னிலம் மதுவனேஸ்வரர், திருக்கொண்டீச்சரம் பசுபதீஸ்வரர். அழகழகான ஒரு படிக்கட்டுல ஏறி போற மாதிரியான உன்னதமான சன்னதிகளை பார்த்துட்டே வரா. திருப்பனையூர் சௌந்தர்யேஸ்வரர், ஆதி விநாயகர் அருள் பாலிக்கக்கூடிய அழகான தலம் தில தர்ப்பணபுரி. தில தர்ப்பணபுரியில மூலஸ்தானத்துல பாக்குறோம் முக்தீஸ்வரர். அம்பிகையோ சுவர்ணவல்லி, பிராகாரத்திலோ ராமர் பூஜித்த சிவலிங்கம். அழகாக முத்தாக ஓடிய 5 நாட்கள். 6வது நாள் மாதுரம் மயூரநாதர். நிம்மதியா விஸ்ராந்தியா சித்திரப்படத்தோட ஒத்தொத்தரோ அனுபவிச்சு சுவாமியை பார்த்து அம்பாலை பார்த்து 1 முறைக்கு 2 முறை சுவாமி சன்னதிக்கு அம்பாள் சன்னதிக்கு ஓடி ஓடி போய் வந்து மயிலம்மனை பார்க்கல, நடராஜரை பார்க்கல, அதை பார்க்கல, ஆதி மயூரநாதரை பார்க்கல, அனவித்யாம்பிகான்னு ஒரு சன்னதி இருக்கேன்னு தேடிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து நின்று இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் தேரடந்தோர் மேற்கொண்டு செல்லக்கூடிய குத்தாலத்திலே குடிகொண்டு அருள் பாலிக்கக்கூடிய உத்தால மரம் ஸ்தல விருட்சமாக அமைந்த அருள் பாலிக்கக்கூடிய உத்தவேதீஸ்வரர், விலமல் பதஞ்சலீஸ்வரர், திருவாரூர் அழகான மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில். பிரம்மாண்டம்னா அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம். அப்படி திருவாரூர் கோவில் சென்று ஆலய வலம் வந்து 49 நாட்கள் 6 நாட்கள் அழகாக முடியக்கூடிய மாத்தியானிக காலம் சுவாமியினுடைய நிழல் நம் மீது படுகிறது, சிவப்பிரசாதமாக்கி தருகிறது. இவற்றோடு 16 பேர்கள் ஷோடச கலாபூர்ணம்னு 16 பேர்கள், 16 பேர்களும் நமக்கு கிடைப்பதை போன்ற கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு மாறாத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலிதாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், துன்பமில்லாத வாழ்வு என்று 16 செல்வங்களையும் இறைவன் தந்து அருளை செய்ய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஆலயத்திற்கு செல்வோம். அவனுடைய அருளை பெறுவோம். ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பததே.